கவனிக்க கவனிக்கும். இந்த ப்ரொசீஜர் எழுதாதவங்க, மத்தவங்களை பார்த்தே காலத்தை ஓட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்க தப்பு செஞ்சா அப்புறம் என்ன கூப்பிட்டு இருக்காது, மத்தவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாது. தெரியுதா? ஆமா, ப்ரொசீஜர் எழுதாதவங்கன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க எதையும் நோட் பண்றது கிடையாது, எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்புறம் போய் எதையாவது டைப் பண்ண வேண்டிய பக்கத்துல இருக்க ஸ்கிரீனை பார்த்து தப்பாயிட்டு ரைட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ண. ஓகேப்பா, உன் வழிய நீ தான் சரி பண்ண. ஓகேப்பா, எதுலயா இருந்தா அது ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, வேற விஷயமா இருந்தாலும் சரி, விண்டோஸ் ஆர் சிஎம்டி, இதுதான் நம்மோட கமாண்ட் சிஎம். அப்புறமா நம்மளோட மந்திரத்துல முதல் மந்திரம் என்ன சொல்லுங்க? தைப்பூசத்துக்கு cd/zamp/htdocs. அப்புறம் ரெண்டாவது மந்திரம் என்ன சொல்லு? எனக்கு கோப்பா, உங்களுக்கு சொந்த மந்திரம், சொந்த பேரை நீங்க போட்டுருக்கீங்க. ஓகேப்பா, இதுக்கப்புறமா கவனிங்க. இதுக்கப்புறம் ரெண்டு எக்ஸசைஸ் ஒன்னா செய்ய சொல்றாங்க. எப்படி கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இது வரைக்கும் இருக்க ஸ்கிரிப்ட்ல எல்லாம் கவனி, ஆக்ஷன் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்கோம்? யாருக்காவது என்ன இருக்குதா? இது வரைக்கும் நம்ம இத்தனை ஸ்கிரிப்ட் போட்டிருக்கோம் இல்லையா? எல்லா ஸ்கிரிப்ட்லயும் ஆக்ஷன் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றோம்? ஹேஷ்னு போட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? நம்ம சோஃபியா சொல்றதா ஹேஷ்னு சொன்னா இப்படி கை காட்டும்ல, அது நீ ஒண்ணும் பண்ண வேணாம், வாய மூடு, அது சொல்ற ஸ்டைல்ல சொன்னா கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். ஆனா அதுதான் அர்த்தம். அதாவது நம்ம ஸ்கிரிப்டுக்கு என்ன சொல்றோம்? நீ எந்த சர்வருக்கும் போக வேண்டாம், எந்த பேஜையும் லோட் பண்ண வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். அதுதான் அந்த ஹேஷோடைய. ஆனா இப்ப நாம என்ன செய்ய போறோம்? நம்மளோட ஸ்கிரிப்ட வந்து திரும்ப சர்வருக்கு அனுப்ப போறோம். எதுக்காக? சில நேரத்துல நாம ஒரு சும்மா 2 நம்பர் ஆட் பண்றோம், ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சா போதும். ஆனா நீங்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றீங்க. உங்களை வந்து இப்ப என்ன கேக்குறாங்க? ஆன்லைன்ல நீங்க வந்து அந்த இவங்களோட கோர்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. யாரு? ஒரு இவங்க விக்னேஸ்வரி வந்து 20,000 ரூபாய் நான் உங்களுக்கு வந்து காசு கொடுக்குறேன், ப்ராஜெக்ட் பண்ணுங்க, அதுல ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. அப்ப நாம சொந்த கம்ப்யூட்டர்ல ரன் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த கம்பெனிக்காரங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது தானே. உங்களோட ப்ராஜெக்ட் ஃபார்மை நீங்க அப்லோட் பண்ணணும், உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் அவங்களுக்கு போகணும், சர்வருக்கு போகணும். அப்ப நாம ஹேஷ் போட முடியாது. எப்போ நம்மளோட டேட்டா சர்வருக்கு போகணுமோ அப்ப ஹேஷ் போடக்கூடாது. என்ன போடணும்? எந்த ஸ்கிரிப்டுக்கு போடணும்னா அந்த ஸ்கிரிப்டோட பேரை போடணும். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் கால்குலேட் பண்ண போறோம். இதை நம்ம முன்ன மாதிரியே செய்யலாம், ஆனா இப்ப அப்படி செய்யல. என்ன செய்யறோம்னா, ஒரு பாதி ப்ரௌசர்ல ரன் ஆகும், இன்னொரு பாதி அபாக் சர்வர்ல ரன் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி செஞ்சா இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸா போறதுக்கு வழி கிடையாது. ஆனா இந்த மாதிரி செஞ்சா நீங்க என்ன பண்ணலாம்? ஃபார்ம் ரெடி பண்ணி அந்த ஃபார்ம்ல இருக்கிற டேட்டாவை MySQL டேட்டாபேஸ் குள்ள கொண்டு போகிறது, திரும்ப டேட்டாபேஸ் வந்து query பண்ணி ரிசல்ட் நமக்கு டிஸ்ப்ளே பண்றது, இதெல்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் செய்ய தெரிஞ்சா நீங்க என்ன ஆயிடுவீங்க? ஒரு லெவலுக்கு பெரிய அளவுக்கு ப்ரொஃபஷனல் வெப் டெவலப்பரா மாறுவீங்க. ஏன்னா வெப் டெவலப்பர்னா என்னது? கொஞ்சம் ஃப்ரண்ட் எண்ட் ரெடி பண்ண தெரியணும். அது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுது. டேட் போடுவீங்க, டெக்ஸ்ட் போடுவீங்க, இன்னும் நிறைய இன்புட் வருது, நம்பர், அதெல்லாம் எதிர்காலத்துல வருது. இது ஃப்ரண்ட் எண்ட் ரெடி பண்ணுது. பேக் எண்ட்ல வந்து MySQL கூட நம்ம டேட்டாவை உள்ள வைக்கிறது, வெளியில எடுக்கிறது, இது தெரிஞ்சுட்டா நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறமா நம்ம இமேஜினேஷன் என்ன போகுதோ அந்த லெவலுக்கு நம்மளால எது வேணும்னா கிரியேட் பண்ண முடியும். ஆக்சுவலா இப்ப நீங்க டெஸ்ட் எல்லாம் எழுதுறீங்கல்ல, இந்த போர்ட்டல், நீங்க அப்ளிகேஷன் போட்டீங்கல்ல, முன்ன அப்ளை பண்ணும் ஐடிக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு போர்ட்டல்ல போயிட்டு தானே போட்டோம். அந்த போர்ட்டல்ல சும்மா நம்மளே ரெடி பண்ணதுதான், நான் ரெடி பண்ணதுதான், நம்ம சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் அதுல வித்தியாசம்னா MySQLக்கு டைரக்டா நம்ம டேட்டாவை சேவ் பண்றோம், திரும்ப ரெட்ரீவ் பண்றோம் வச்சு. அது மட்டும் தான் வித்தியாசம். அப்ப நீங்க ப்ரொஃபஷனல் டெவலப்பர் ஆகணும்னா நமக்கு ஒரே ஒரு சின்ன பேரியர் தான் இருக்கு, ரைட்டா? எப்படி வெப் வழியா MySQL கூட கனெக்ட் பண்றது? நம்ம டைம் இருந்ததுன்னா இந்த ஜாவாஸ்கிரிப்ட் முடியும் போது கொஞ்சம் அடுத்த லெவல்ல நாம பண்ணும். வெப் டெவலப்பர் ஆகிறதுக்கு தேவையானபடி MySQL டேட்டா வைக்கிறது, எடுக்கிறத பண்ணணும், ரைட்டா? சரி, இப்போதைக்கு நாம சின்னதா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண போறோம். என்ன கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு நம்பர் கொடுப்பாங்க, அது ஸ்கொயர் கால்குலேட் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட். இந்த நம்பருக்கான ஸ்கொயர் கால்குலேட் பண்றதுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண போறோம். சரியா? இது பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 4 வரி தான் இந்த ஸ்கிரிப்ட். இந்த ப்ரோக்ராம் இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து 10வது எக்ஸசைஸோட ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா 4 வரி தான்.
இதுக்கு பேர் வந்து pov.php கொடுக்குறோம். php PHP னா என்ன அர்த்தம்? PHP னா personal home page. PHP stands for personal home page. அப்படின்னா என்னது? personal home pageனா என்னது? அதாவது நாம ப்ரோக்ராம் எழுதும் போது சர்வர் சைட்ல ஸ்கிரிப்டிங் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. அதுல ஃப்ரீயா நம்ம கிடைக்கிற டூல் வந்து PHP. சரியா? காசு கொடுத்து நம்ம கையில நிறைய காசு இருக்கு, பெரிய கம்பெனி நம்ம ரன் பண்றோம்னா அதுக்கு ASP-ன்னு ஒண்ணு இருக்கு. ஆக்டிவ் சர்வர் பேஜஸ். ஆக்டிவ் சர்வர் பேஜஸ் அது வந்து மைக்ரோசாஃப்டோடைய சப்போர்ட்டோட இருக்கிறது. ஆனா PHP வந்து ஃப்ரீ. அது கம்பெனி எல்லாம் யாரும் கிடையாது, ஒரு தனியா டெவலப் பண்ணாரு, நாம எல்லாரும் அதை யூஸ் பண்றோம். ஆனா நமக்கு அதுவே போதுமானது. நம்மளுக்கு எல்லாம் ஏழைக்கேத்து 700 சின்னதா PHP-யே நமக்கு போதுமானது. ரைட்டா? பெரிய லெவலுக்கு நீங்க போறீங்கன்னா அப்பெல்லாம் கம்பெனி உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும், தேவையானது வாங்கி கொடுக்கும். PHP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பர்சனல் ஹோம் பேஜ். பர்சனல் ஹோம் பேஜ். ஆனா கருப்பு கலர் பேக்ரவுண்ட்ல கருப்பு கலர் டெக்ஸ்ட் எடுக்க இது நம்ம கலரை மாத்தி பச்சை கலரா மாத்தி சூப்பரா தெரியும். அந்த இதுல இருந்து எடுத்த அப்புறம் புரியுதா? நீ எப்படி என்ன வெறியேற்றதுக்கு ட்ரை பண்றேன்னு எனக்கு தெரியும். ஐ டோன்ட் பிலீவ் யூ. நீங்க எல்லாரும் எனக்கு எனிமீஸ்னு தெரியும். நீங்க நல்லதா சொன்னா கெட்டதுக்கு தான் சொல்லுவீங்கன்னு தெரியும். அதனால நான் உன்னை நம்ப மாட்டேன். ஓகேவா? நோட்பேட் pov.php. நோட்பேட் pov.php. இதான் இப்ப நாம டைப் பண்ண போறது. HTML கிடையாது, CSS கிடையாது. இது வரைக்கும் நாம CSS ரெடி பண்ணிருக்கோம், HTML ரெடி பண்ணிருக்கோம். மூணாவது டைப் வந்து நோட்பேட் pov.php. pov for power. pov for power. இதுல ஓகே கொடுத்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் வந்து 4 வரிதாமா. ஆனா இந்த ஸ்கிரிப்ட் வந்து PHP ஸ்கிரிப்ட்னு சொல்றதுக்காக நம்ம ஒரு இண்டிகேஷன் தரணும். HTML-க்கு நம்ம எப்படி போடுறோம் சொல்லுங்க? லெஸ் தேன் HTML கிரேட். அதே மாதிரி இங்க என்ன கேட்டீங்கன்னா ஒரு லெஸ் தேன் போடுங்க, क्वेश्चन மார்க் போடுங்க, PHP-ன்னு போடுங்க. போட்டுட்டு லாஸ்ட்ல வந்து ஒரு क्वेश्चन மார்க் கிரேட்டர் தேன் போட்டுருங்க. இதுக்கு நடுவுல நம்ம ஸ்கிரிப்ட் அடிச்சா அது PHP. ஓகேவா? PHP ஸ்கிரிப்டோட ஓபனிங் வந்து லெஸ் தேன் क्वेश्चन மார்க் PHP. கவுனி PHP ஸ்கிரிப்டோட ஃபர்ஸ்ட் லைன் என்னவா இருக்கணும்? லெஸ் தேன் क्वेश्चन மார்க் PHP. மறக்காம இன்னொரு தடவை சொல்லுங்க, லெஸ் தேன் क्वेश्चन மார்க் PHP. இன்னொரு தடவை லெஸ் தேன் क्वेश्चन மார்க் PHP. முடியும் போது என்ன இருக்கும் கேட்டீங்கன்னா क्वेश्चन மார்க் क्वेश्चन மார்க் கிரேட்டர் தேன் முடிக்கணும். அதாவது ஆரம்பிச்சதெல்லாம் முடியணும். நீங்க க்ளோஸ் பண்ண மறந்துட்டாலும் பிரச்சனை ஆயிடும், ஸ்கிரிப்ட் வந்து சரியா ரன் ஆகாது. சரியா? அதனால க்ளோசிங் வந்து क्वेश्चन மார்க் கிரேட்டர் தேன் போடு. போட்டாச்சா? இப்போ என்ன கேட்டீங்கன்னா நம்ம போஸ்ட்னு ஒண்ணு சொன்னோம், ஞாபகம் இருக்குதா? போஸ்ட்னா இன்ஸ்டா போஸ்ட் இல்ல, இன்ஸ்டா ரீல், இன்ஸ்டா இதுல அது என்னது Facebook போஸ்ட். Facebookல போஸ்ட் சொல்றதா இன்ஸ்டால ரீல்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஐயோ தெய்வமே. ஓகே முழு நேரமும் அதுலயே இருக்கிறதுனால மறந்து போயிடுது இல்ல போனா. ஆனா நம்ம போஸ்ட்னு ஒண்ணு சொன்னோம், மெத்தட் ஈக்குவல்ஸ் போஸ்ட்னு ஒண்ணு சொன்னோம் இல்லையா? ஞாபகம் இருக்குதா? அந்த போஸ்ட் வழியா அனுப்புற டேட்டாவை நாம எப்படி வாங்க போறோம்னு கவனிங்க. சரியா? இந்த இடத்துல நாம அந்த டேட்டாவை வாங்க போறோம். நம்ம அங்க XY எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த XY இங்க வாங்க போறோம். string x equals string underscore post. அப்படின்னா நீ string கொடுக்கணும், string underscore post. ஓகேவா? சிங்கிள் கோட்டுக்குள்ளால எக்ஸ், சிங்கிள் கோட்டும் போடலாம், டபுள் கோட்டும் போடலாம். நான் சிங்கிள் கோட்டோட சிம்பிளா நிறுத்திக்கிறேன். செமிகோலான் வைக்கணும். லைன் முடியும் போது இங்க என்ன செய்யணும்? செமிகோலான் கண்டிப்பா வைக்கணும். ஏற்கனவே நம்ம இந்த ரூல் எங்கேயாவது சொல்லி இருக்கோமா? சி ப்ரோக்ராம் எழுதும் போது சொல்லியிருப்பேன். சில ஒரு ப்ரோக்ராம் எழுதி சி வழியா கம்பைல் பண்ணோம்ல, அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு லைனுக்கும் செமிகோலான் வைக்கணும். ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வைக்கணும், ஜாவாக்கு வைக்கணும். ஆனா இந்த பைத்தானுக்குலாம் ஒன்னும் தேவையில்லை. அவங்கலாம் வந்து யாரு? செத்துப்படலுக்கான லாங்குவேஜ். அதனால அதுக்கெல்லாம் வந்து செமிகோலான் தேவை. ரைட்டா? ரைட். இப்போ நாம என்ன செஞ்சிருக்கோம் இந்த ஒரு வரியில கேட்டீங்கன்னா, ஃபார்ம்ல நாம எக்ஸ்னு ஒண்ணு டிக்ளேர் பண்ண போறோம். அந்த எக்ஸ் இங்க வாங்குறோம், போஸ்ட் மெத்தட் வழியா வாங்குறோம். அதுக்கு ஸ்ட்ரிங் அண்டர்ஸ்கோர் போஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளால எக்ஸ் சொல்ல முடியுமா? இத ஸ்ட்ரிங் அண்டர்ஸ்கோர் போஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் எக்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ். ஓகேவா? இது நீங்க ஏன் நான் உங்களுக்கு வேலை மணிக்கு சொல்லி கொடுக்குறேன்,
இதை நீங்க எனக்கு சொல்ல வேண்டியது இருக்கும் வரும்போது. இந்த 2 எக்ஸசைஸ் முடிச்சுட்டு பிரிண்ட் எடுத்துன்னு வரும்போது சொல்ல வேண்டியது இருக்கும். நல்லவன் ஏன்டா இது ரொம்ப நேரம் சொல்லி கொடுக்குறான்னு யோசிக்காதீங்க. திரும்ப சொல்றதுக்கு அட்லீஸ்ட் இந்த வார்த்தையெல்லாம் பழகி இருக்கணும்ல, அதுக்காக. ஓகேவா? ஸ்ட்ரிங் அண்டர்ஸ்கோர் போஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் single quote H single quote close square bracket close. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தது சரி, அதுக்கு அடுத்து string y equals string underscore post string y. இப்படி நீங்க இது பாருங்க, இந்த சிங்கிள் கோட்டோ டபுள் கோட்டோ போட்டீங்கன்னா ஸ்பேஸ் தட்டிடுங்க, அதுக்கப்புறமா எழுத்து டைப் பண்ணுங்க. ஓகேவா? இல்லைன்னா ஏ ஒய் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல ஒரு புள்ளி வச்சிடும், அது தப்பானது. ஓகேவா? அது போல செய்யக்கூடாது. கிரேவ்னு பேரு, அது வந்து இந்த பிரெஞ்சு எழுத்துலதான் இந்த மாதிரி மேல கிரேவ் போடுவாங்க. அது நமக்கு கரெக்ட் கிடையாது. ப்ரோக்ராமிங்ல அது ஏடா கூடம் பண்ணும். சரியா? சரி, இப்ப நமக்கு அடுத்து ஒரு வரி தான் நம்மளோட ப்ராசஸிங் இருக்குது. என்ன கேட்டீங்கன்னா z equals pow string x comma string y. z equals string z equals pow pow string x string y. wow, சாரோட ஆக்சென்ட் அப்படியே ஃபாலோ பண்றோமா? சூப்பர். சரி, எக்கோ கொடுத்துட்டு எக்கோ இது என்ன செய்யும், திரும்ப ரிசல்ட் அனுப்புறதுக்காக string x டாட் டபுள் கோட் கேப், இதுக்கு பேரு கேப்னு சொல்றோம், பவர் சிம்பலுக்கு பேரு கேப், அப்புறம் டாட், அப்புறம் string y ஈக்குவல்ஸ், ஈக்குவல்ஸ் கிடையாது, டபுள் கோட், டாட்டுக்கு அப்புறம் டபுள் கோட், டாட் டபுள் கோட் ஈக்குவல் டபுள் கோட் க்ளோஸ் டாட் ஸ்ட்ரிங் z. இது என்ன தெரியுமா? கவனிங்க, ஸ்ட்ரிங் ஓபன், அதாவது ஸ்ட்ரிங் சிம்பல் நம்ம டபுள் கோட்ஸ் ஓபன் டபுள் கோட்ஸ் க்ளோஸ். இங்க பாரு பசங்களா, இதுல என்ன கேட்டீங்கன்னா டபுள் கோட்ஸ்ல இருக்கிறதுலாம் அப்படியே வரும். இந்த ஸ்ட்ரிங் எக்ஸ்ன்றது நாம அங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்ன்ற நம்பர், ஸ்ட்ரிங் பாயின்றது நம்ம கொடுக்குற நம்பர். இப்ப நம்ம ஒரு வேளை எக்ஸ் வந்து 5ன்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, y வந்து 3ன்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. சரியா? என்ன வரும்? y பவர் 3 போட்டோம்னா 5 பவர் 3 போட்டா என்ன வரும்? 125 தட்ல ரிசல்ட். ரம்யா, இதெல்லாம் நீ அப்புறமா கூட சொல்லலாம், இப்ப நீங்க கவனி. சரியா? string x power string y equals string z. இப்ப நம்ம 5ன்னு கொடுக்கிறோம் 3ன்னு கொடுக்கிறோம்னா 5 cap 3 equals 125 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வரும். சரியா? சேவ் பண்ணிடலாமா? சேவ் பண்ணியாச்சு. இதுக்கு நேரடியா ரிசல்ட் கிடையாது. ஏன்னா இவர் யாரு? சர்வர் சைட் PHP எல்லாம் பிரவுசர்ல ரன் ஆகாது. இது நம்ம பிரவுசர்ல போட்டா ரிசல்ட் வராது. அதனால நாம அப்படியே இத சைலண்டா விட்டுட்டு அடுத்ததுக்கு போவோம். ரைட்டா? சரி, இத க்ளோஸ் பண்ணிடுங்க. 100 நோட்பேட் விண்டோ ஓபன் பண்ணி வச்சிருந்தா யாருக்கு லாபம் சொல்லு? நீங்க ஒரு இடத்துல தப்புன்னு, அதாவது 2-3 இடத்துல ஒரே ஸ்கிரிப்ட் ஓபன் பண்ணி வைப்பீங்க. சரியா? தப்பு தப்பா அடிப்பீங்க. எதுல ஆக்டிவ் எடிட்டிங் இருக்குதோ அதை மட்டும் கையில வைங்க. நோட்பேட்னு இதுல நீங்க நோட்பேடை வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து தேவையான போது ஓபன் பண்ணுங்க. விண்டோஸ் ஆர் நோட்பேட் கொடுத்து ஓபன் பண்ணாதீங்க. சரியா? ஏன்னா இது எல்லாம் குழப்பிடும். 10-15 விண்டோவை காலையில செஞ்சது மத்தியானம் செஞ்சது எல்லாத்தையும் சேர்த்து ஓபன்ல வச்சிருந்தா எல்லாமே குழப்பத்துல தான் கொண்டு போய் விடும். ஓபன்ல வைக்காதீங்க. ஒன்லி ஒன் நோட்பேட் விண்டோ, ஆக்டிவ் விண்டோ நம்ம எதுல ஃபீட் பண்ணமோ அது மட்டும் ஓபன்ல வைங்க. எல்லாத்தையும் ஓபன்ல வச்சா எதுவுமே ஒழுங்கா பண்ண மாட்டோம். 2-3 விண்டோல ஒரே சோர்ஸ் கோட் அடிச்சுட்டு இங்க தப்பு பண்ணுவோம், அங்க ரைட் பண்ணுவோம், ஏடா கூட பண்ணிடுவோம். சரி, நோட்பேட். இப்பதான் நாம கிளையன்ட் சைடு ஸ்கிரிப்ட் யூஸ் இது பண்ண போறோம். pow.html இருக்கும்னு நினைக்கிறேன். இது பேர் எதுவும் சொல்லையா, நம்ம pow.html கொடுத்துருக்கோம். pow.html தான். pow.php pow.html pow.html. அப்ப ஒரே பேர் தான், ரெண்டுத்துக்குமே பவுன்னு தான் பேரு. ஒன்னு PHP ஒன்னு HTML. சரியா? PHP சர்வர்ல ரன் ஆகும், HTML பிரவுசர்ல ரன் ஆகும். ரைட்டா? என்டர். ஓகே, இப்போ ஒரு எஸ் கொடுத்துறேன். முடிச்சுட்டு இதை பெருசாக்கிடுறேன். இங்க நமக்கு வழக்கமான விஷயம்லாம் அந்த HTML ஹெட் எல்லாம் நடக்கும். சரியா? ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான் பண்ண போறோம். அது என்ன சொல்றேன்? HTML அப்புறம் ஹெட்
அப்புறம் டைட்டில், இது வந்து பவர்னு வரும். டைட்டில் இல்ல நம்ம போட்டிருக்காங்க பவர்னு போட்டிருக்காங்களா, அதே விடுங்க, அப்படியே பவர் தான். ஸ்லாஷ் டைட்டில். அதுக்கப்புறம் நம்ம ரெட் போட்டுருக்கோமா, லிங்க் ரெல் போட்டிருக்கிறோமா, போட்டிருக்கோம். லிங்க் ரெல் ஈக்குவல் ஸ்டைல் ஷீட், டைப் ஈக்குவல்ஸ் டெக்ஸ்ட் ஸ்லாஷ் சிஎஸ்எஸ், அப்புறமா href equals red.css, close, greater than, சரியா? அதுக்கப்புறமா flash it. இப்போ ஒரு பாதி முடிஞ்சிருக்கு. பாடி இதுக்குள்ளால h1 வந்து பவர் ஃபார்ம், அதான போட்டிருக்கோம். ஓகே, h1 பவர் ஃபார்ம். இந்த இடத்துல ஸ்பேஸ் விட தேவையில்லை, விட்டா தப்பில்ல, விடலைன்னா தப்பில்லை. இப்போ வந்து பவர் ஃபார்ம் இருங்க, பவர் ஃபார்ம் h1 ஸ்லாஷ் h1 போட்டுருவோம். சரியா? நாம அந்த இடத்துல ஸ்ட்ரிங் அண்டர் ஸ்கோர் போஸ்ட், அதுக்குள்ளால சிங்கிள் கோட்டுக்குள்ளால எக்ஸ், சிங்கிள் கோட்டுக்குள்ளால y கொடுத்தோம்ல, அதுக்கான இன்புட்டை நாம இங்கதான் இந்த ஃபார்ம்ல தான் வாங்க போறோம். அதுல நேம் ஈக்குவல் டெக்ஸ்ட் ஒன்று கொடுப்போமா, நேம் ஈக்குவல் டெக்ஸ்ட், நேம் ஈக்குவல் y, அந்த ரெண்டும் தான் அதுக்கான. சரியா? ஃபார்ம் நேம் ஈக்குவல்ஸ் என்ன சொல்றோம், நேம் ஈக்குவல்ஸ் பவர் ஃபார்ம், பவர் ஃபார்ம். அப்புறம் ஆக்ஷன் ஈக்குவல்ஸ், இந்த இடத்துல சொல்லுங்க, ஆக்ஷன் ஈக்குவல்ஸ்ல வந்து pow.php நாம முதல்ல டைப் பண்ணோம் இல்லையா, அதனுடைய பேரு இந்த இடத்துல டைப் பண்ணா போதுமானது. முன்னால ஹேஷ் கொடுத்தோம், இங்க இது ஒண்ணுதான் வித்தியாசம். ஓகேவா? ஹேஷ் கொடுத்தா நம்ம ஏற்கனவே சொன்னோம், அது சோஃபியா மாதிரி. ஓகேவா? நீ எங்கேயும் அனுப்ப வேணாம்னு சொல்லுது. ஆனா இப்ப ஹேஷ் கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்தா என்ன அர்த்தம், நீ pow.phpக்கு டேட்டாவை அனுப்புன்னு அர்த்தம். சரியா? மெத்தட் ஈக்குவல்ஸ் போஸ்ட். எப்படி அனுப்பணும், போஸ்ட் பண்ணுங்க சொல்றோம். சரியா? போஸ்ட். ரைட். இப்போ என்டர். இப்ப நம்மளோட வழக்கமான டேபிள், அதுக்கப்புறமா tr ஒரு 3 td/td, ரெண்டு தடவை காப்பி பண்ணோம். ஒரு தடவை நான் டைப் பண்ணிட்டேன், ரெண்டு தடவை காப்பி பண்ணிட்டு /tr போட்டுறேன். இத மொத்தமா காப்பி பண்ணி எடுத்துன்னு இப்போ ஃபர்ஸ்ட் என்டர் எக்ஸ், என்டர் எக்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கோலன், அதுக்கப்புறம் இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டெக்ஸ்ட், வழக்கம் போல இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டபுள் கோட்ஸ்ல டெக்ஸ்ட், நேம் ஈக்குவல்ஸ் எக்ஸ். எந்த வித்தியாசமாவது இருக்குதா? கிடையாது. முன்னையும் நம்ம இப்படியே தான் செஞ்சுன்னு இருந்தோம், நினைப்பு இருக்குது இல்ல? இதே தானே நம்ம பண்ணோம், அதே தான் இங்க பண்றோம். ஆனா ஒரே ஒண்ணுதான், ஆக்ஷன் ஈக்குவல்ஸ் ஹேஷ்க்கு பதிலா ஆக்ஷன் ஈக்குவல்ஸ் pow.php. இப்ப இதுதான் வந்து நம்மள லிங்க் பண்ணுது அந்த pow.php கூட. சரியா? இந்த எக்ஸ் போயிட்டு அங்க ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங் அண்டர் ஸ்கோர் போஸ்ட் வித்தின் சிங்கிள் கோட் எக்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல போய் இதனோட வேல்யூ உட்கார்ந்து. ரைட்டா? இதுக்கு அடுத்தது பண்ணலாம். என்டர் y, இந்த இடத்துல என்டர் y, இந்த இடத்துல கோலான் வைங்க, வச்சுட்டு திரும்ப இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டெக்ஸ்ட், நேம் ஈக்குவல்ஸ் y, நேம் ஈக்குவல்ஸ் y. சரியா போச்சா? இப்ப திரும்ப நாம என்ன பண்ணோம், இதுல ஒரு காப்பியை போட்டு ரெண்டு காலத்தை ரிமூவ் பண்ணிடுறேன். கால் ஸ்பான் ஈக்குவல்ஸ் இல்ல, அவ்வளவுதான். இதோடய டேபிள முடிச்சிடலாம். ஏன் சொல்ல, ரிசல்ட் இங்க லோட் ஆகாது, அதனால ஃபார்ம் இதோட நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா இங்க நம்ம முன்னெல்லாம் என்ன செஞ்சிருந்தோம், z.value ஈக்குவல்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அதெல்லாம் நடக்காது. புது பேஜ்ல தான் ரிசல்ட் வரும். ரிசல்ட் நமக்கு புது பேஜ்ல வரும். அதனால இங்க பாருங்க, இது ஸ்லாஷ் டேபிள் கொடுத்து முடிச்சிடுறேன்.
ஸ்லாஷ் டேபிள். ஓகேவா? இதுக்கு அப்புறமா சென்டரே கொடுக்கல, இங்க டேபிளுக்கு முன்னால ஒரு சென்டர் கொடுக்கணும். அதே மாதிரி இங்க வந்து சென்டர் முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு பட்டன், அது வந்து பவர்னு சொல்லலாமா, என்ன பேர் சொல்லி இருக்கு இதுல பாருங்க, அது நம்ம பவர்னே கொடுத்துடலாம். ஓகேவா? இதுல இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் சப்மிட். டைப் ஈக்குவல்ஸ், இது வரைக்கும் பட்டன் தானே போட்டோம், இந்த இடத்துல இதுக்கு பேரு சப்மிட். ஏன் சப்மிட்னு சொல்றோம் தெரியுமா? இங்க pov.phpன்னு சொன்னோம் இல்லையா, pov.phpக்கு அனுப்பு. நம்ம சாதாரணமா இங்கே கால்குலேஷன் போட்டா பட்டன்னு சொல்லிக்கலாம். ஆனா இங்க நம்ம பட்டன்னு சொல்லாம ஏன் இத மாத்தி சொல்றோம்னா, எங்க போகணும் நம்ம டேட்டா, pov.php அது உள்ளால போகணும். அதனால நாம என்னடா இது, என்னோட அனோடேஷன்லாம் மாறி போயிட்டு இருக்கு. இந்த திருட்டு பசங்க நினைக்கிறபடி எல்லாம் மாத்துறானுங்க. இங்க இந்த சப்மிட் எதுக்கு லிங்க் ஆகுது சொல்லு, pov.php லிங்க் பண்ணுது. அதனால இங்க நம்ம சப்மிட் வாங்க ஹேஷ் கொடுத்தா இங்க பட்டன் கொடுத்துக்கலாம். சரியா? அதனால இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்ப இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் ஆல் டிராயிங்ஸ். ஓகே, அப்புறமா பாத்துக்கலாம். சப்மிட் இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் சப்மிட். அதுக்கப்புறமா வேல்யூ ஈக்குவல்ஸ் பவர். ஆன் கிளிக் ஈக்குவல்ஸ் எதுவும் தர வேணாம். ஏன் சொல்லுங்க, ஏன் ஆன் கிளிக் தர வேணாம்னா, ஆன் கிளிக்ல நம்ம இங்க பண்ண வேண்டியதுதான் அங்க pov.php செய்து, அதனால நாம கவலைப்பட வேணாம். ஓகேப்பா? இப்போ ஸ்லாஷ் ஃபார்ம் ஸ்லாஷ் ஸ்லாஷ் சென்டர் கொடுக்கணும் முதல்ல. ஸ்லாஷ் சென்டர், ஏன்னா சென்டர் தான் முதல்ல க்ளோஸ் ஆக வேண்டியது. அடுத்து ஃபார்ம், அடுத்து பாடி, அடுத்து HTML. இதுல கவுனிங்க, நமக்கு ஏதாச்சும் புதுசா இருக்குதா? ரெண்டு விஷயம் தான் புதுசு. என்ன சொல்லுங்க, நாம வந்து ஃபார்ம்க்குள்ளால ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல்ஸ் pov.php கொடுத்து, அதே மாதிரி இன்புட் டைப் ஈக்குவல்ஸ்னு கொடுக்குறோம் இல்லையா, அந்த இடத்துல இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் பட்டனுக்கு பதிலா சப்மிட். ஓகேவா? இதுலயே இன்னொன்னு இருக்குது, ரீசெட்னு ஒண்ணு இதுல கொடுத்துருக்கோமா என்னன்னு தெரியல. ரீசெட் கொடுத்துருக்கோமா? கொடுக்கல. ரீசெட் ஏன் சொல்றேன்னா, ஒரு ஃபார்ம்னு இருந்தா ரெண்டு விஷயம் இருக்குது. நம்ம தப்பா டைப் பண்ணிட்டோம், இது எல்லாம் வேணாம், ஆரம்பத்துல 50 பரோட்டா போடுன்னு கேட்கறதுக்கு ரீசெட். அதுக்கு என்ன பேரு? ரீசெட். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இங்க ஒரு பிஆர் கொடுப்போம். இருங்க பிள்ளைங்களா, இந்த இடத்துல ஒரு பிஆர் ஸ்லாஷ், இந்த இடத்துல இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் ரீசெட் வேல்யூ ஈக்குவல்ஸ் ரீசெட்னே கொடுத்துக்கலாம். வேல்யூ ஈக்குவல்ஸ் ரீசெட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது என்ன செய்யும், நமக்கு ஃபுல்லா நம்ம ஏற்கனவே டேட்டா ஏதாவது ஃபீட் பண்ணியிருந்தா அதெல்லாம் கலைச்சு கொடுத்துரும். போர்டு கிளீன் பண்ணுன்னு சொல்றாங்கன்னா கிளீன் பண்ணிடுறோம் தானே, அந்த மாதிரி ஃபார்ம்ல நம்ம ஏற்கனவே டைப் பண்ண எந்த டேட்டாவா இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணதுக்கு இந்த ரீசெட் பட்டனை நம்ம பயன்படுத்திக்கலாம். என்னென்னலாம் புதுசு? இது புதுசு, ஆக்ஷன் ஈக்குவல்ஸ் pov.php. அப்புறமா இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் சப்மிட், இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் ரீசெட். இந்த மூணு விஷயத்தை நாம இந்த ஃபார்ம்ல புதுசா ஞாபகம். சரியா? இவ்வளவுதான், வேற எதுவும் தேவை. எழுதியாச்சுன்னா சொல்லுங்க, நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நீ எழுதுற வரைக்கும் வெயிட் பண்ண. முடிச்சிட்டியாமா? எதுமா அதை எடுத்துடுறேன். ஓகே, குட், ஞாபகப்படுத்தி. பரவாயில்ல.
சும்மா நம்ம காப்பி பேஸ்ட் பண்றதுக்காக. அடி வாங்க விளையாட்டுலாம் கிடையாது. எழுதியாச்சாமா? நான் ஒண்ணு சொல்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு விளையாடல இருக்கு. இது வேற சொப்பு சாமான் வாங்கி கொடுத்து அனுப்புறாங்க வீட்டுலன்னு நினைக்கிறேன். நீ தப்புமா இதெல்லாம். எடுத்து முதல்ல பேக்ல போடு இது எல்லாம். ஒண்ணு இரு, நான் உங்க அண்ணன் 127.0.0.1 அப்புறம் வந்து கோப்பா, அப்புறமா கவனிங்க pau.html தான் லோட் ஆகும். pau.php பேக்ரவுண்ட்ல தான் வேலை செய்யும், இங்க வேலை செய்யாது. pau.html இங்க பாருங்க, நம்மளோட ஃபார்ம் ரெடி ஆயிடுது. நம்ம முன்னையே சொன்னோம் 5.3 கொடுத்தா எத்தனை கிடைக்கணும்? 125 கிடைக்கணும். அடுத்து 6.3 கொடுத்தோம்னா 6, அதாவது 5.4 கொடுத்தோம்னா 625 வரணும். நீங்க எது வேணும்னா போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ரிசல்ட்ட போட்டுக்கோங்க. அதே வந்து 10.3 கொடுத்தோம்னா 10 கொடுத்து 3 கொடுத்தா 1000, 10 கொடுத்து 4 கொடுத்தா 10,000. அது மாதிரி உங்களுக்கு அதாவது ரிசல்ட் சரியா வருதான்னு செக் பண்ண முடிஞ்ச நம்பரை கொடுங்க. நான் வந்து 5.4 கொடுக்குறேன். இப்போ 5.4 ஓகேவா? நான் முதல்ல ரீசெட் என்ன சைடுன்னு காட்டுறேன். இங்க பாரு, ரீசெட் கொடுத்தா ஆரம்பத்துல இருந்து 50 பரோட்டான்னு அர்த்தம். நான் கொடுத்ததெல்லாம் கலைச்சிட்டு நான் புதுசா என்டர் பண்ண போறேன்னு அர்த்தம். பவர் கொடுங்க, ஒரு மூலையில ரிசல்ட் வரும். 5 power 4 equals 625 அங்க வருதுல்ல கார்னர்ல. ஆனா ரிசல்ட் வருது. இந்த ரிசல்ட்டை யார் கொடுத்தது சொல்லு. இங்க பாரு, நம்மளோட யூஆர்எல் மாறிடுது. நம்ம pau.html இருந்தோம் pau.php க்கு தானா போயிடுது. தெரியுதா? வேலை செஞ்சவர் யாரு? pau.php. ஆனா இது அழகா இருக்குதா? கொஞ்சம் மேக்கப் போடலாம். ஓகேவா? லேசா ஒரு மேக்கப் போடுவோமா? சிம்பிளா பண்ணலாம். சரியா? கஷ்டம் இல்லாம ஒரே ஒரு சின்ன மேக்கப் போடுவோம். எப்படி? எப்படின்னா இந்த இடத்துக்கு போங்க, நோட் பேட் pau.php போங்க. நான் 2 அப் ஏரோ எழுதிட்டு போறேன். நீங்க ஒவ்வொரு தடவையும் டைப் பண்ண வேணாம். அப் ஏரோ டவுன் ஏரோ எழுதினா உங்களோட ப்ரீவியஸ் கமாண்ட் வரும். நான் pau.php போறேன். போயிட்டு லாஸ்ட் லைன் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன வேலை, டபுள் கோட் போட்டு h1 இங்க முன்னால ஒரு சென்டர், பின்னால ஒரு சென்டர் கிடையாது, ஸ்லாஷ் சென்டர் தான் வரும் நண்பா. எப்படி சென்டரே திரும்ப வரலாம்? ஸ்லாஷ் h1 ஸ்லாஷ் சென்டர் இப்படி போட்டுட்டு நம்ம இதே ஸ்கிரிப்ட ரன் பண்ணுவோம். ரிசல்ட் என்னன்னு பாப்போமா? நம்ம இது எதுக்காக அழகுபடுத்துறோம்னா, நீங்க இதையும் சேர்த்து பிரிண்ட் எடுக்கணும். 2 பக்கம் 2 பேஜ் பிரிண்ட் எடுக்கணும். அதுக்காக முதல்ல இந்த உலகத்திலேயே முதலா நோட்ஸ் எழுதும் போது இப்படிதான் இருக்கும். உன்னை எல்கேஜில இருந்து யாரும் ஒண்ணும் சொல்லாம இப்படியே விட்டாங்க, நீ நிம்மதியா கிளாஸ்ல உட்கார்ந்து இருந்துட்டே வந்துட்டு இன்னைக்கு திடீர்னு நோட்ஸ் எழுதினா கஷ்டமா தான் தெரியும். சரி இது ஓகேவாம்மா? இது மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நமக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போமா? கவனிங்க, சேர்த்துட்டு இங்க பாரு, திருப்பி நான் ரீலோட் பண்றதுக்காக pau.php பதிலா கவனிங்க pau.html கொடுக்குறேன். அதே இப்ப 5ன்னு 1 4ன்னு 1 கொடுத்துட்டு இங்க பாருங்க, கொடுத்துட்டு வெளியில வந்துட்டு எந்த பட்டனையும் அழுத்தாதீங்க. முதல்ல ஒரு பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம என்ன இன்புட் கொடுத்தோம்,
என்ன ரிசல்ட் வாங்கினோம் அது தெரியணும் இல்லையா? அதுக்காக இப்போ இது ஒரு PDF நான் சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு சேவ் பட்டன் கிடையாது. அது வந்து சரி, வெரி குட். இப்ப நான் வந்து 10 அதாவது வந்து கோப்பா 10 இதை போட்டுக்கிறேன். கோப்பா 10 அப்படின்னு போட்டுக்கிறேன். போட்டு ஒரு PDF. இப்போ இது முடிஞ்சு. இப்ப நான் பவர் பட்டனை பிரஸ் பண்ணா ரிசல்ட் வரும். அதுக்கு ஒரு PDF ஃப்ரண்ட் அண்ட் பேக். சரியா? இப்ப நான் பவர் பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒண்ணு எடுத்துமா? இப்ப பவர் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பவர். இப்ப பாருங்க, முன்ன ஒரு ஓரத்துல சின்னதா சாதாரணமா தெரியும். இப்ப நம்ம சென்டர் கொடுத்தோம், மையத்துக்கு வந்துருது. H1 கொடுத்தோம், பெருசா தெரியும். ஓகேவா? இதுக்கு ஒரு PDF. இது ரெண்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துருங்க. சரியா போச்சு. இது வந்து 11. இதுல 2 எக்ஸசைஸ் இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேணாம். இல்ல, இது தனி PDF. இது 11. ஆனா அதனோட பின்பக்கம் என்ன வரணும், இதனோட பின்பக்கம் என்ன வரணும் நான் சொல்றேன். சரியா? இது 11. இருங்க. 10A என்ன வரணும் தெரியுமா? இங்க பாரு, இது நீங்க ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்தா ஒண்ணும் வராது. இது தேவையில்ல. நான் இங்க பேக் கொடுக்குறேன். இங்க பாரு, இதுல ரைட் கிளிக் பண்ணுங்க. கவுனி இங்க வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்தோம்னா இந்த வழக்கமா பேஜ் சோர்ஸ் வரும் இல்லையா? இது 10 நம்ம 10வது எக்ஸசைஸ்ல பி. இது கோப்பா 10B. ஒரு பேஜ் அந்த ஃபார்ம், இன்னொரு பேஜ்ல இது. அதே மாதிரி இந்த ரிசல்ட் வருது இல்லையா? ரிசல்ட் வரதுல பின் பக்கத்துக்கு அதுவா வராது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இந்த POW.php இருக்குது இல்ல, இத நேரடியா கண்ட்ரோல் P கொடுத்து PDF மாத்தி பிரிண்ட் எடுத்துருங்க. அந்த பின் பக்கம் 11B வந்து நோட்பேட்ல இருந்தே எடுக்கணும். வேற ஒண்ணும் வழி இல்லை. கோப்பா 11B. அப்போ 2 எக்ஸசைஸ் தனித்தனியாவே எடுத்துடணும். 11B. சரியா? செய்வீங்களா? நான் தியரி மதியத்துக்கு தள்ளி வச்சிடுறேன். ஓகேவா? பிராக்டிக்கல் முடிச்சாச்சு இல்ல? தியரி இப்ப வேணாம். மதியம் நம்ம செகண்ட் செஷன் நடக்கும் போது தியரி அதோட கிளப் பண்ணிக்கலாம். MCQ மட்டும் பாப்போமா? பொண்ணு, அந்த ஹட்ச் விளம்பரத்துல வர மாதிரி உட்கார்ந்து இருக்கிற நீ. அத பத்தி நான் ஒண்ணும் சொல்லல. பாடத்தையாவது கவனி, அதுதான் சொல்ல. நீ பாட்டுக்கு ஏதோ உலகத்துல உட்கார்ந்து இருக்கிற.